வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மாவிளக்கு மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப மாவிளக்கு மாவு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, அதாவது 200 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிருங்க. தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம், 1.5 இருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு, தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல இந்த அரிசியை போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் ரெடியா காய வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 100 இருந்து 125 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்க 200 கிராம் அரிசிக்கு 100 இருந்து 125 கிராம் வெல்லம். வெல்லத்தை வந்து நல்லா நைஸா சீவிடுங்க. இந்த மாதிரி இதோட சேர்த்து கலக்கும் போது கையிலயும் கலக்கலாம், இல்லைன்னா நம்ம மிக்சிலயும் அரைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப இந்த மாவு வந்து நான் மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாவுலயே வந்து அரிசி மாவு அரைச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கோபுரம் மாதிரி ஆக்கி அதுல கொஞ்சம் நெய் விட்டு விளக்கேற்றுவாங்க. மாவிளக்கு மாவு அப்படியும் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா சேர்த்து வெல்லத்தோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டியும் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு எப்படி வழக்கமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்காவும் சில பேர் சேர்ப்பா, தேங்காவும் சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. வெல்லமும் அரிசியும் மட்டும் சேர்த்து சிம்பிளா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் மாவை. பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை. சளிச்சதுல வந்து மிச்சம் இருக்கிற கப்பி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு திருப்பி சளிச்சுக்கலாம். நாம பிறகு எல்லாம் சேர்த்து ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். இதை நல்லா சளிச்சுக்கலாம். பிறகு சளிச்ச மாவு வந்து ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாவும் இந்த வெல்லமும் சேர்த்து நீங்க மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்ப நான் கையில தான் பிசைய போறேன். இந்த மாதிரி நல்லா நைஸா சீவி வச்சுக்கோங்க. கட்டியே இல்லாம சீவி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கை சூட்லயே வந்து அது இலகி போய் நல்லா சேர்ந்தாப்புல வந்துடும். தண்ணியே சேர்க்க வேண்டாம். பாருங்க, நல்லா வெள்ளத்தெல்லாம் நம்ம நல்லா சேர்த்தாப்புல பிசைஞ்சிட்டோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும். தண்ணி வந்து அப்படி விட வேண்டாம். இங்க பாருங்க, கை அப்படி நினைச்சுட்டு இந்த ஈரமே போதும். அதுலயே நல்லா திருப்பி இழுத்து பிசைங்க. பாருங்க, கையில இந்த மாதிரி சேர்ந்து வரணும். நம்ம கையில வந்து தண்ணியை நினைச்சு இதே மாதிரி சேர்த்து வர அளவுக்கு பிசைங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா பிசைஞ்சாதான் அது வந்து நல்லா சேர்ந்தாப்புல உருட்டிண்டு வரும். நம்ம கை சூட்டுக்கே வந்து அது இலகி நல்லா உருட்டிண்டு வரும். பாருங்க, நல்லா ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நல்லா உருட்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை வந்து மொத்தமா நல்ல ஒரு பெரிய உருண்டையா உருட்டிட்டு ஒரு விளக்காய் ஏத்துவா. சில பேர் வந்து 2 விளக்காய் ஏத்துவாங்க. சோ உங்க வீட்டுல எப்படி பழக்கமோ அது தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த உருண்டையை பண்ணிட்டு விளக்கேத்துங்க. சரியா? இப்ப நான் வந்து 2ஆ தான் ஏத்த போறேன். இந்த மாதிரி 2 உருண்டை பண்ணிட்டு நடுவுல குழிச்சுண்டு அதுல வந்து நெய் விட்டுக்காங்க. இன்னும் நல்லா பெரிய குழியா விட்டுட்டாங்கன்னா நிறையவே நெய் விட்டுக்கலாம். அது நெய்ல இது பண்ணிட்டு அப்புறமா வைக்கிறேன். திரி மாவிளக்கு மாவு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்திருப்பீங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன்.